ஹாய் ஹலோ மை டியர் குட்டாஸ் ஃபேமிலி. மலையுடன் முருகன் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பெரிய லாங் வீடியோ நான் போட்டது. லாங் வீடியோனால் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. பட் என்ன ஆகிடுச்சுன்னா காப்பிரைட்டால் நான் இந்த வீடியோ ரிமூவ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. எப்படி காப்பிரைட் வந்துச்சுன்னா, நான் டிவியில் முருகரோட சாங்ஸ் போட்டுட்ருந்தேன். அதனால எனக்கு காப்பிரைட் வந்துருச்சு. ஸோ நான் இதில் எந்த ஒரு மியூசிக் அண்ட் வாய்ஸ் ஓவர் இல்லாமல் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணேன். பட் எனக்கு காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராவது யூடியூப் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா, பேக்ட்ராப்பில் ஏதாவது மியூசிக் ஓடிட்டு இருந்தால் ஒன்று அன்மியூட் பண்ணிவிடுங்க. இல்லாட்டினா வாய்ஸ் ஓவர் கொடுத்தோ, இல்லை உங்களுக்கு காப்பிரைட் இல்லாத ஏதாவது ஒரு மியூசிக் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு என்ன நடந்துச்சோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் லாகுன்றனால எனக்கு இதை டெலீட் பண்ணிவிட்டு அப்படியே விட மனசு இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். பட் நான் இதை கவனிக்காமல் விட்டுட்டேன். சடனாக நான் பார்க்கும்போது தான் டே பிஃபோர் எஸ்டர்டே நான் பார்க்கும்போது தான் காப்பிரைட்டுன்னு இருந்துச்சு அதில். ஐயோ என்னடா இது ஃபர்ஸ்ட் வீடியோ காப்பிரைட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். பட் எனக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் எல்லாம் கேட்கும் போது, இல்லை நீ அதை ரிமூவ் பண்ணிவிடு, இல்லாட்டினா உனக்கு யூடியூபோட ரெவன்யூஸ்லாம் போகாது. ஏன்னா அம்மா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அது ஸ்டாப் ஆகிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதனால் நீ பெட்டர் ரிமூவ் பண்ணிவிடு, இல்லாட்டினா திருப்பி ரீபோஸ்ட் வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ண சொன்னாங்க. ஸோ எனக்கு முருகரை ஃபர்ஸ்ட் அவரால் தான் நான் இந்த வீடியோஸை போடவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னால் இந்த வீடியோ வச்சுக்கவும் முடியாது. டெலீட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை அப்படியே விடுறதுக்கும் எனக்கு மனசில்லை. அதனால நான் ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிளிக் ஆகும். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோன்றனால நான் ஃபர்ஸ்ட் எடிட்லாம் பண்ணல. அந்த அபிஷேகம் பண்ணுற சவுண்ட் எல்லாமே கேட்கட்டும், ஸோ நேச்சுரலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ண ஒரே தப்பு அந்த மியூசிக் அன்மியூட் பண்ணியிருக்கணும். ஸோ அது நான் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதுதான் இதில் பெரிய மைனஸே. இல்லைன்னா நம்ம அபிஷேகம் பண்ணும்போது எந்த ஒரு மியூசிக்குமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணணும். அது நேச்சுரலாக அந்த சவுண்ட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணேன். நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இன்னொன்று அன்றைக்கி மழை வேறு பெஞ்சிச்சு. ஸோ அந்த சீனரிஸ் அந்த சவுண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அப்படியே போஸ்ட் பண்ணேன். ஸோ அந்த டைமில் நான் அந்த 6 விளக்கு அந்த வெத்தலை தீபம் போட்டிருந்தேன். ஸோ அதனால் காலையிலே எழுந்திரிச்சு அந்த மார்னிங் அந்த ஊரையில் பண்ணால் நல்லதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாமே செட் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சரவண பவா அந்த ஸ்டார் கோலமும் நல்லா போட்டுட்டு என்னோடய தீபம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உண்மையாலே இதுவும் ஒரு வீக்ஸ் கணக்கில் தான் நாங்கள் போட்டோம். அகாடமி ஸ்டார்ட் பண்ணி பசங்க வரவே இல்லை, அட்மிஷன்ஸ்க்கு யாருமே வரல. ஸோ ரொம்ப ப்ரே பண்ணி நாங்கள் போட்டோம். உண்மையாலே நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. அதே மாதிரி யார் வீட்லேயாவது ஏதாவது கஷ்டம் அப்படின்னா கண்டிப்பாக முருகரை ரொம்ப நம்பிக்கையாக ரொம்ப நம்பணும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு நடக்குதோ நிறைய சோதனைகள் வரும், நம்மளுக்கு கோவம் கூட வரும். என்னன்னா அது நம்ம என்ன பண்ணோம், ஏன் நம்மளுக்கு இப்படினாங்க. பட் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறோமா என்னன்னு டெஸ்ட் பண்ணுறது. முருகர் நம்ம அவரை இன்னும் நம்புகிறோமா, எவ்வளோ இது பண்ணாலுமே நம்ம நம்புகிறோமா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க. நானும் அம்மாவும் எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக தீபம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண உடனே கற்பூரம்லாம் காட்டி ஆரத்தி காட்டி அவரை வழிபட்டோம். ஒரு பால் நெல்லிக்காய் எங்ககிட்ட என்ன இருந்துச்சோ அதை வச்சு நம்ம சுவாமி கும்பிட்டாலே ரொம்ப நல்லது. உண்மையிலே பால் எல்லார் வீட்லேயுமே கிடைக்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் நான் அகாடமிக்கு போய்ட்டேன். அகாடமிக்கும் ஃபுல்லாக தீபமெல்லாம் போட்டுட்டு சாம்பிராணி எல்லாமே காட்டிட்டு அந்த டே எனக்கு ரொம்ப சூப்பராகவே போச்சு. பட் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோன்றனால நான் திருப்பி ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன். லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள்.